அல்லேலூயா. கர்த்தருக்காக நில்லுங்க, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். வெளியரங்கமாக உனக்கு பதில் அளிப்பாராக. You that do things in secret, God will give you reward in outwardly. வெளியரங்கமாய் கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். The things what you do in the dark place, the thing what you do in the light, இருள செஞ்சாலும் சரி, வெளிச்சத்தில் செஞ்சாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு நியாய தீர்ப்பில் கர்த்தர் உனக்கு ரிவார்டை கொடுப்பார் என்றுதான் வாக்குத்தத்தம். A God is a God who gives rewards. இந்த காலை நேரத்தில் கர்த்தர்களோடு பேசுவாராக. என்னுடைய சரீரம் முடியல, ஆனாலும் கர்த்தர் பலத்தினாலே அவரோட கிருபையினால நின்றுட்டு இருக்கேன். கர்த்தர் நல்ல தெளிந்த புத்தியுள்ள இருங்க. ஒரு பெரிய கப்பல் இருக்கு. அந்த கப்பலை சுற்றிலும் லைஃப் போட் ஒன்று இருக்கும். அட் த டைம் ஆஃப் எமர்ஜென்சி கப்பல் இருக்கிறதான ஆயிரக்கணக்கானோருக்கு அந்த லைஃப் போட் அங்கே அவைலபிள். அப்படிப்பட்ட ஒரு கப்பலில் சில ஆயிரங்கள் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. எதிர்பாராத சூழ்நிலை வந்த பொழுது அந்த மாலுமி சொல்கிறார், கேப்டன் சொல்கிறாரு, we are going to face danger, the ship is going to sink, மூழ்க போகிறது. அப்பொழுது அங்கே இருந்ததுன்னா சிப்பாய்கள், சிப்பந்திகள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, லைஃப் போட்டில் எல்லாரும் ஏற்றுறாங்க, கமான் கமான் எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, உள்ளே வாங்க. அப்போது ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை இல்லை, எங்களுக்கு லைஃப் போட் மேலே நம்ம இவ்வளோ பெரிய கப்பலே மூழ்குதுன்னா இந்த சின்ன லைஃப் போட் எப்படி எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கடலை குதிச்சிடுறாங்க. மற்றவர்களோ அந்த மாலுமி சொன்னதை என்ன செய்கிறாங்க, கீழ்ப்படிந்து அந்த தங்கள் உயிரை காப்பாற்ற அந்த லைஃப் போட்டில் ஏறினோன்னே அந்த லைஃப் போட் என்ன செய்கிறது, கடலில் மிதந்து போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேருது. எண்ணி பார்க்குறாங்க எத்தனை பயணிகள் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா சிலர் பயணிகள் காணாமல் போனதை அவங்க கேள்விப்படுறாங்க. அவங்களாம் யாருன்னு சொன்னாக்கா, எங்களுக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லி குதிச்சாங்க பாருங்க, அவங்க யாருமே என்ன செய்யலை, கரை வந்து சேரலை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கப்பல் என்பது நம்முடைய வாழ்க்கை. இந்த லைஃப் போட் என்பது கர்த்தர் கொடுக்குற வேத வசனங்கள். பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, வெறுமைகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, நிந்தனைகள் வரும் பொழுது, வெறுமைகள் வரும் பொழுது, நீ கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு லைஃப் போட்டை வச்சிருக்கிறாரு. கமான் கமின் கமின், வா உள்ளவா 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 உள்ளவான்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. ஆமேன். அந்த லைஃப் போட் தான் வேத வசனமும் சபையும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நமக்கு சபையை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு வேத வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேத புஸ்தகத்தின் மூலமாக கர்த்தர் வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீச்சல் தெரியும், எனக்கு என் வாழ்க்கை எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அனுபவம் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, நான் இந்த சபையில் இருந்திருக்கிறேன், அந்த சபையில் இருந்திருக்கிறேன், எனக்கு அந்த பாஸ்டர் தெரியும், இந்த பாஸ்டர் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் வசனம் தெரியுமையா, இந்த லைஃப் போட்டை குறித்து தெரியுமா? எனக்கு நம்பிக்கை கிடையாது, நானே சேர்ந்து எல்லாம் அப்படி தான் பேசுவாங்க, எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் ஒத்து வராதுங்க. அதெல்லாம் ஒத்து வராது. அது இந்த காலத்துக்குலாம் அந்த வேதம் ஒத்து வராது. என்னது இது இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் பழைய காலத்துக்கு தான் அதெல்லாம் ஒத்து வரும். அப்படி இல்லைங்க. வேத வசனம் என்பது அது நேற்றும் இன்றும் என்றும் மாறுவது இல்லை. நம்ம தாத்தா மாரெல்லாம் என்ன குடுமி வச்சுருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியல. உங்கள் தாத்தா மாரெல்லாம் என்ன வச்சுருந்தாங்க? யார் பேண்ட் போட்டா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் கிராமத்தில் பேண்ட்டு போட்டால் மெட்ராஸ்லேருந்து போனதான் பேண்ட்டு. இதில் என்ன தான் கட்டியிருப்பாங்க? வேஷ்டி தான். ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னால் நாகரிகம் என்றதான இந்த இந்த அழிவு தேசத்துக்குள்ளே வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் வந்து இன்ன நிலையில் ஜனங்களுக்கு இந்த வேதத்தை குறித்து என்ன இல்லை, அறிவு இல்லாமல் போயிடுச்சு.
ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளேயும் இந்த லைஃப் போட்டை கொடுத்தான ஞானம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறாரு, இந்த கடைசி நாட்களில் இந்த லைஃப் போட் ஆகிய வேத வசனம் உன் கூடவே வருது. நீ எங்கே போனாலும் இந்த லைஃப் போட் கூட வருது. ஆமென். ஒரு நாள் அந்த லைஃப் போட்டை தட்டாதீங்க, அற்பமாக நினைக்காதீங்க, ஏளனமாக நினைக்காதீங்க, இதை தூக்கணுமான்னு. இதை தூக்குங்க. இது கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுமக்கும். இதை வாசிங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இதை தியானிங்க, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே இந்த காலம் எப்படின்னா, the most toughest day ever a human being lived after the creation. தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு அப்புறம் இதுவரைக்கும் இவ்வளோ பொல்லாத காலங்கள் வந்ததில்லை. ஆனால் இப்போதான் மிக பொல்லாத காலங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். There's a radical change in human mind. மனிதனுடைய நினைவுகள்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மனிதன் மனிதனா இல்லை. இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி ஒரு ரோபாட் போல வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க, உணர்வில்லாதவர்கள். அதான் வேதம் சொல்லுது, ஜல பிரயாணம் வந்து அவர்களை வாரிக்கொள்ளும் மட்டும் ஜனங்க எப்படி இருந்தாங்க? உணர்வற்றலா இருந்தாங்க. They are senseless people. They are senseless towards the word of God, but they are very sense to the world. ஆனால் உலகத்துக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ₹1 கூட விட்டு விட மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் காரியத்துக்கு, கர்த்தருடைய காரியத்துக்குலாம் அட பரவாயில்ல போ. வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக போவோம், எல்லாம் கரெக்டாக போவோம். ஆனால் எங்கே போய் குஷின் தான்? சர்ச்சுக்கு தான் குஷின். ஒரே வயிற்று வலி, ஒரே வாந்தி, ஒரே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல, திங்கக்கிழமை வேலைக்கு போயிட்டாரு. எல்லாம் வேலைக்குன்னா டைமுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம், டைமுக்கு நம்ம அட்டன் பண்ணுறோம். ஆனால் சர்ச்சுக்கு லேட்டு. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது இட்ஸ் ஆல் கண்டிஷன், எல்லாம் நிபந்தனைக்குட்பட்டது. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ மேன்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அதில் என்ன இருக்கிறது? ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை இருக்கிறது. அதுதான் நீ காலை வேளையில் பார்க்கிறோம். கர்த்தர் எல்லாருக்கும் தன் பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ரங்கத்தில் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வெளியரங்கமாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 28:1. Deuteronomy 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ the last part, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நம்மளும் பாட்டெல்லாம் பாடுறோம், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே. சரி, ரைட், நல்லா இருக்கு பாட்டு. ஆனால் அதில் கண்டிஷன் இருக்குல்ல. என்ன கண்டிஷன் இருக்கு? உன் தேவனாய கர்த்தர் உனக்கு விதிக்கிற கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு செய்யணும். செஞ்சாதான். அந்த செய்யணும்னா முதலாவது என்ன செய்யணும்? கவனமா கேட்கணும். ஃபர்ஸ்ட், when God speaks, the wise hears. ஆண்டவர் பேசும் பொழுது ஞானவான் கவனமாய் கேட்பான். First you have to listen what God says. Blessings and promises is all conditions. It's a conditional. But we are asking God, we are claiming God to bless us. Good. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம். அப்போ அங்கே கண்டிஷன் இருக்கு. இந்த மாசத்துல நீ என்ன பண்ணி ஆகணும்? இதெல்லாம் நீ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்.
உனக்கு இத்தனை நாள் தான் லீவு, இதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது, இவ்வளோக்கு மேலே லேட் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீ செஞ்சிட்டே இருக்கணும். செய்யல, அங்கே என்ன ஆகுது, உனக்கு ஒரு புள்ளி உழுது, லீவு புள்ளி உழுது. அதிகமான லீவ் எடுக்கிறீங்க, கொடுத்த வேலையை என்ன செய்யல, முடிக்க முடியல. அப்போ என்ன கொடுக்குறாங்க, லே ஆஃப் கொடுத்துட்றாங்க. போப்பா இன்னொரு இடத்துக்கு கம்பெனியில் போய் பார்த்துக்கோ. அன்னைக்கு ஒரு ஹெச்ஆர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிலால் காட் இன்டர்லிங்க்டு. நீங்கள் அதுக்கு முன்னால் எங்கே வேலை செஞ்சீங்கன்றத முன்னெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் போடணும். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே வேலை செஞ்சு சும்மா சொன்னால் போதும், உங்களுடைய அந்த எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் கொடுத்தா போதும், தட்டின உடனே அவங்க ஆதார் கார்டை தட்டின உடனே the moment they type your ஆதார் கார்டு நம்பர், இதுக்கு முன்னால் எங்கே வேலை செஞ்ச, வாட் ஆல் தி பிளாக் மார்க்ஸ் யூ காட், வாட் ஆர் த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், எல்லாம் கிளியராக வந்துடுது. உலகத்தை நீ எங்கே வேலை செஞ்சிருந்தாலும் சரி, டெல் யுவர் பாஸ்போர்ட் நம்பர், டெல் யுவர் ஆதார் கார்டு நம்பர், இட்ஸ் ஆல் காட் இன்டர்லிங்க்ட். நீ ஏமாற்ற முடியாதுங்க. முன்னெல்லாம் எப்படி தெரியுமா, 40,000 ரூபா சம்பளம் வாங்கியிருப்பான், புது கம்பெனியில் போய் சொல்லுவான், நான் 75,000 ரூபா சம்பளம் வாங்கினேன். அப்படியா? ஆதார் கார்டு தட்டின உடனே உன்னை எல்லா டீட்டெயிலும் அங்கே வந்துடுது. செபி மூலியமாக அந்த ப்ராஜெக்ட் இஸ் ஓவர், அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏமாற்றவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் அவ்வளோ டைட்டாக இருக்கு. இன்னைக்கு நீங்கள் கார் ஓட்டுறீங்களா, ஒரு மாதத்தில் இந்த டைம் லைனில் நீ எங்கெங்கெல்லாம் போன எல்லாம் க்ளீன் டீட்டெயில் வந்துடுது, தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு உலக பிரகாரமாக இன்னைக்கு நீ எங்கே இருக்கிறன்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. கடந்த வாரத்தில் சார்லி கர்க் என்றதான ஒரு மனிதனை சுட்டாங்க. சுட்ட அந்த வாலிபனை 24 மணி நேரத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் த என்டையர் arena is in CCTV. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் தப்பிக்கவே முடியாதுங்க. ஒரு சிசிடிவி கேமரா, நம்முடைய சிஸ்டம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுனாக்கா, ஆண்டோட கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. ஆனால் நீதிமான்கள் மேல் மாத்திர நோக்கமாக இருக்கிறதுனா அதுக்கு தான் இன்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தை கேட்குறியா, தூங்குறியா? இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்ம வெறுமை ஆளுகை செய்து, ஏன் தெரியுமா தரித்திரம் இருக்கிறது? கேட்குறோம், மறந்துடுறோம். We hear but we forget. Sometimes we give great attention, but after some time, due to your circumstances, due to your pain, சில சூழ்நிலை நிமித்தமாக, சில போராட்டத்தின் நிமித்தமாக, just we forget. அதெல்லாம் மறந்து போகுது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு 28ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்தில் உபாகமத்தில், நீ என் வார்த்தைக்கு என் கட்டளைகளுக்கு நன்றாய் செவி கொடுத்து நீ அதன்படி செய்யும் பொழுது இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. God will set thee on high above all nations of the earth. அதுதான் ஆபிரகாமை பார்க்கிறோம். This is an example about Abraham. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் 99 வயதான போது, at the age of 99, when Abraham was 99 years old, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, Lord appeared to Abraham, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், and said unto him, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. I am almighty, and walk me and be thou perfect. Amen. God said to Abraham, I am almighty, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் ஆண்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறீங்க? ஹalleluya. அவ்வளவுதான், நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். No God, you will experience mighty things. ஆண்டவரை குறித்து இன்னும் அறிய, ஏன் ஆண்டவரை அறிய முடியல? Why we are not able to understand God? Why we are not having knowledge about God? Because we think God knows everything. Amen. என் காரம் எல்லாம் அவர் பார்த்து சொல்லிட்டு we are just become dumb. இல்லை,
God says, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நட. எனக்கு எப்படி முன்பாக எப்படி நடந்து கொண்டு? உத்தமனாயிரு. Be perfect. Be perfect. ஆண்டவருடைய வருகை நாட்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா ஒன்னு சொல்றேன், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இட்ஸ் ஆல் டெம்பரரி பிளஸிங். இந்த பிள்ளைங்கிட்ட நான் கேட்டாவே உங்க பூட்டம் பேர் சொல்லு, தாத்தாவோட அப்பா பேர் சொல்லு, தெரியுமா? தெரியாது. அந்த பூட்டை உங்க அப்பாக்காக வயிற்ற கட்டி வாயை கட்டி உடுத்தாமும் உடுத்தியும் நடந்தும் நடக்காமல் கொஞ்சம் ஒரு தம்புடி காசு, அந்த காலத்தில் அப்படி தான், காலண்ணா தம்புடி காசு எல்லாம் சேர்த்து வச்சு நகையை வாங்கி அப்படிலாம் பண்ணி செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன வீடை வாங்கி எல்லாம் வச்சு போட்டால் பின் சந்ததிக்கு, அதான் வேதம் சொல்லுது, அவங்க சேர்த்து வைப்பாங்க. பின் சந்ததி அவங்க பேர் என்ன செய்ய மாட்டாங்களா? அறிய மாட்டாங்க. அவ்வளோதாங்க. இன்னைக்கு இப்போ சின்ன பாப்பா எல்லாம் கொஞ்சம் விளாண்டோம், அவங்க படிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நம்ம தான் பார்த்துக்கணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக எப்படி இரு? நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நட, உத்தமத்துல நட. Walk perfectly. I am a perfect God. Be perfect. நீ எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு. உத்தமனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை எப்படிலாம் ஆசீர்வதிச்சார் நாம் பார்க்கிறோம். பின்னால வசனத்தை வாசிங்க. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். I will multiply. எக்ஸ்ட்ரீம் மல்டிப்ளிகேஷன். எக்ஸ்ட்ரீம் எப்படிங்க? அளவிட முடியாத. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னைங்க நல்லா புரிஞ்சுங்க, தாழ்மையோட கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. பெருமையோட கர்த்தர் என்ன செய்வாரு? எதிர்த்து நிற்பாரு. நீ வசனம் கேட்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஆனா நமக்குள்ள தாழ்மை இல்லைன்னா ஆண்டவர் உயர்த்தவே மாட்டாருங்க. தாழ்மை என்ன? ஆண்டவருக்கு முன்பாக இன்னமுமே அறியணுமே, ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து முத்தமிடணுமே, ஆண்டவரை கனப்படுத்தணும். Honor God. ஒரு சின்ன காரியம், அடிக்கடி இந்த பாட்டு, He is my everything, He is my all, He is my everything, both great and small. He makes my life complete, everything new. He is my everything. What about you? எனக்கெல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. எல்லாம் அவர்தான், எல்லாம் அவர்தான். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீது இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுதான், எல்லாவற்றிலும் இயேசுதான். Wherever I go, just depend upon Christ. Amen. Wherever I go, call on the name of Jesus. I have no other person. I have no other gods. I have no other source. Not money, not my education, not my situation, not my family background. I am nothing. Ellame Yesudan. When you humble, this is what you keep on saying. நீ தாழ்மைப்படும் பொழுது இதுதான் சொல்லி கொண்டிருப்பேன். எனக்கு ஒன்றுமே இல்லையா, நான் வாங்குற சம்பளம் எல்லாமே அவருடைய கிருபை தான், எல்லாம் இருக்கிற வீடு அவருடைய கிருபை தான், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை தான். எத்தனை பேர் சொல்லுங்க ஆண்டவரே, எல்லாமே எங்க கிருபை தான், எல்லாமே எங்க கிருபை தான். ஆமென். எல்லாமே சொல்ல 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 உங்களுக்கு தாழ்மை உண்டாகும். ஆமென். யார் தாழ்மையா இருக்கிறாங்களோ அவங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்பாங்க.
யார் தாழ்மையா இருக்கிறவங்க கர்த்தருடைய வார்த்தையை செய்வாங்க. யார் தாழ்மையா இருக்கிறவங்க கர்த்தரையே சார்ந்து இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமே சார்ந்திருந்தபடினாலே அவனை கர்த்தர் மிகவும் திரளாய் பெருக பண்ணினார். ஹalleluya. நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு பெருக்கம். நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் மிகவும் திரளாய் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பெருகினா தேவ அன்பு பெருகும். வேத வாசிப்பு பெருகினால் விசுவாசம் பெருகும். விசுவாசமும் ஜெபமும் பெருகினால் தாழ்மை பெருகும். தாழ்மை பெருகினால் உனக்கு கர்த்தருடைய மகிமை பெருகும். கர்த்தருடைய மகிமை ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். Without him I can do nothing. Without him I surely fail. இயேசு அல்லாமல் ஒன்றும் நான் செய்யேன். இயேசு இல்லாமல் தோல்வி தானே. சொல்லுங்க, இயேசு இல்லாமல் தோல்விதான். இயேசு உங்க குடும்பத்தில் இல்லையா, உங்க பர்சனல் லைஃப்ல அந்த திரள் பெருக்கத்தை பார்க்க முடியாது பிரதர் சிஸ்டர். ஒருவேளை உன்னோட சம்பளம் 50,000 இருக்கலாம், 60,000, 70, 80, 1,00,000 எல்லாம் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கரம் உனக்கு டைம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்பா பிடிச்சிக்கோ, என்ன பிடிச்சிக்கோ, என்ன பிடிச்சிக்கோ, இந்த வசனத்தை பிடிச்சிக்கோ, இந்த வாக்குத்தத்தத்தை நம்பு, என்ன விசுவாசி. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் தெரியுமா, அவங்க they work, they get handful of money. ஆனா அது நானும் பார்த்துட்டேன். நிறைய சம்பளம், நிறைய பிரச்சனை இருக்கும். நம்ம தான் நினைக்கிறோம் அவன் 50,000 வாங்குறான், 1,00,000 வாங்குறான். உள்ள விட்டு பாருங்க, கிரெடிட் கார்டில் எவ்வளோ கடன் இருக்கு. அது ஒரு சாபம். ஆனா கர்த்தர் சொல்றார், என் வார்த்தை விசுவாசி, என்னை பற்றிக்கோ, நீ உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்? நான் சர்வ வல்லமுள்ள தேவன். என்னுடைய வல்லமைய நீ பிடிச்சிக்கோ, என் நாமத்தை பிடிச்சிக்கோ, என் வசனத்தை பிடிச்சிக்கோ, என் கட்டளைகளை கை கொள்ளு, அதன்படி செய்ய ஆரம்பி. பூமியில் எல்லா ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சும்மா உக்காந்து தூங்கின்னு சண்டை அப்படியே உக்காந்து நீ எதையோ யோசித்துக்குன்னு நீ அப்படிதான் இருப்பீங்க. ஒண்ணுமே மாறாது. ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் ஒரு இதுவும் கிடையாது. அப்படிதான் இருக்கும். ஆனா உன்னுடைய ஒரு நீ கையை தட்டு, நான் பார்க்குறேன், நீங்க பாட்டு கையை தட்டுறீங்க பாருங்க, அதுல தெரியும் உன்னோட ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. எனக்கு இங்க உட்காரவே பிடிக்கலங்க. கீழே உட்காந்து டேமில் அட்டிச்சு பாடணும்னு ஆசையா இருக்கு. அடுத்த வாரம் கீழே வந்துடுவேன். நான் பிடிக்கல. டேமில் அட்டிச்சு பாடணும், முழங்கால் போடணும். தனிச்சேரம் அது தனியா இருக்குது. ஆனா எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது முழங்கால படிட்டு பாடி பாருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்க மேல இறங்குதா இல்லையான்னு பாருங்க. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். எந்த ஆயுதமும் உங்களுக்கு விரோதமாக எழும்பவே முடியாது. அவர் மகிமை உங்களை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதன்படியே கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்தார். அவர் கடைசியா வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? நீ எல்லா ஜாதிகளையும் எப்படி இருப்பாய்? உயர்ந்து உன்னை நான் பெருகவே பெருக செய்வேன். அல்லேலூயா. அப்படிதான் சொல்றாரு. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி திரளாய். எப்படிங்க? 99 வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கிழவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இஸ் நோ பாசிபிள். எங்க வாழ்க்கை அப்படிதான். டாக்டர்ஸ் ரிப்போர்ட்லாம் எங்களுக்கு அப்படிதான். தேர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் ஹேவிங் இஷ்யூஸ். குழந்தையே பிறக்காது. எங்க ஜாதகமாக தான் சொல்லிச்சு, எங்க கை ரேகா தான் சொல்லிச்சு. ஆனா என்னைக்கு ஒப்பு கொடுத்தோமோ, என்னைக்கு நாங்க கர்த்தரை பிடிச்சுக்கிட்டோமோ, அதை கொஞ்சம் எல்லாமே அங்க பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. டேய் நத்தானியல், கர்த்தர் நல்லவர்,
கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் என்ன எல்லாமே அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். நல்ல வசனம் கேட்கும் பொழுது தான் இப்படியே ஒரு இடையூறு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 99 வயசுல கர்த்தர் சொல்றார், டேய் நான் கூட இருக்கிறேன்டா, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கடைசி நாங்கள் எடுத்த முடிவு தற்கொலை. ஆனால் கர்த்தர் கைவிடலை. ஆமென். யாரெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு அனுப்பிச்சார் தெரியுமா? சின்ன ஊழியக்காரங்களாம் அசட்டை பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அவன் இவர் பெரிய சொல்கிறார், இவருக்கு காசை கொடுத்தா என்ன வேணாலும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அன்னைக்கு உலக பிரகாரம் வேலையில் இருக்கும்பொழுது கொடுக்குற காணிக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் யார் எந்த விசுவாசம் கொடுத்தது இல்லைங்க எனக்கு. அன்னைக்கு அவ்வளோ கொடுப்பேன், நான் அவ்வளோ கொடுப்பேன். அற்பமாக என்ன ஏளனமாக நினைச்சேன். ஊழியக்காரங்களை பணத்தை மதித்தேன், மருத்துவத்தை மதித்தேன், நண்பர்களை மதித்தேன். ஆனால் எதை மதிக்கலை? கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கலை. இதனடா பெரிய பைபிள் இது வாசித்தாலும் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. சண்டே ஸ்கூலில் 23ஆம் சங்கீதம், 1ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதம், 91ஆவது, 100ஆம் சங்கீதம் அன்னைக்கு கட்டாயத்தின் பேரில் படிச்சுக்கிட்டோம். ஆனால் இதுக்கு எனக்கு வசனத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. ஆனால் என்னைக்கு முட்டி போட்டு வசனத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு மருத்துவத்தினுடைய ரிப்போர்ட்டை கர்த்தர் மாற்ற ஆரம்பிச்சாரியா, ஜாதகத்தோட ரிப்போர்ட்டை கர்த்தர் மாற்ற ஆரம்பிச்சாரியா, நண்பருடைய ரிப்போர்ட்டெல்லாம் கர்த்தர் மாற்ற ஆரம்பிச்சாரு. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறாரு. நீ என் முன்பாக உத்தமனாய் இரு, நான் உனக்கு பல மடங்கு அவனை பெருக செய்வேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். இது கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உத்தமனாயிருங்க. ஹல்லேலூயா. உத்தமனாயிருங்க. Be perfect. Be perfect in the sight of God. Be perfect according to the word of God. ஆனா கர்த்தர் உன்னை பல மடங்கு ஆசீர்வதிச்சார். ஆனா ஆதியாகமம் புஸ்தகத்தில் 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 11ஆம் வசனத்தில் இப்பொழுது 4:11 இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த யாரை குறித்து வாசிக்கிறோம்? காயேன். The very first generationலே கொலை நடக்குது. ஆதாம் அவள் பாவம் செஞ்சாங்க, அவங்க பிள்ளைங்க கொலை பண்றாங்க. அவன் சகோதரனை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? கர்த்தர் கேட்கிற டீல் பண்றாரு. காயன், எங்கப்பா உன் சகோதரன் ஆபேல்? நான் அவனுக்கு காவலாளியோ? ஆஹா, பெருமை பார்த்தீங்களா? செய்யலாம் செஞ்சிட்டு நான் அறியேன், நான் அவனுக்கு காவலாளியா? கர்த்தர் எவ்விடத்திலிருந்தும் பார்க்கிறார். 4 செவுத்துக்குள்ள நீ என்ன செய்யறது பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த ரங்கத்தில் காயேன் செய்ததை கர்த்தர் வெளியரங்கமாய் கொண்டு வர்றாரு பாருங்க. காயனை கேட்கிறார், காயன் எங்கடா அவன் சகோதரன்? நான் அவனுக்கு காவலாளியோ? நான் அவனை அறியேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர் என்ன செய்தாய்? சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி, சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுகிறது, என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. ரத்தம் கூப்பிடுகிறது. நீதிமானுடைய ரத்தம் கூப்பிட்டு கொண்டிருக்கும். நீதிமானுடைய கண்ணீர் சும்மா சாதாரணமானதல்ல. Righteous man's blood, righteous man's tears is precious in the sight of God. அதுதான் அடிக்கடி நான் விசுவாசத்தை சொல்றேன்.
வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாதீங்க, டப்படான்னு பேசுறாதீங்க. இந்த ஊழியக்கார் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, அவரை குடும்பம் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லை, அந்த பிரதர் சரியில்லை, இந்த சிஸ்டர் சரியில்லை, சிஸ்டர் சரியில்லை, அவர் இல்லை, இப்படி. இதெல்லாம் கொலை. தீயினால் சுட்ட புண் ஆறும், நாவினால் சுட்ட புண் ஆறாது ஐயா, ஆறாது. நீ பேசிடலாம், ஆனால் அது சாபம் உன் வீட்டுக்குள்ளே தான் வரும். அது ஒரு பையனை குறித்து பேசினா உன் பையன் அதை தான் செய்ய போகிறான். இதெல்லாம் கண்ணால் பார்த்தோம். ஒரு பொண்ணை கீழ்த்தரமாக பேசி, ஒரு பொண்ணை எவ்வளோ அசிங்கமாக பேசணும் பேசி, கடைசியாக அவன் பொண்ணே இந்த மாதிரில விழுந்து இதான் நடக்கும். ஒரு குறை நடக்குதுன்னா, ஒரு குற்றம் நடக்குதுன்னா, முழங்கால் போட்டுட்டு கண்ணீர் சிந்தி அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அவளோட இடைப்படுங்க ஏசப்பா, அவளோட இடைப்படுங்க ஏசப்பா. என் வீட்டிலே 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களையும் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீ போராடி ஜெபம் பண்ணு, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பா. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். நீ திறப்புல நின்று ஜெபிக்க ஆரம்பிங்க, போராடுங்க. ஒரு குற்றம் செய்தால் அதை ஒற்றுக்கொள்ளுங்க, அக்செப்ட் இட். ஆனால் அந்த காயின் என்ன செய்யல, டைலாக் பேசுறான். இப்போ ஆண்டவர் டீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ரங்கத்தில் நடந்த காரியத்தை கர்த்தர் இப்போ டீல் பண்றாரு. என்ன டீல் பண்றாரு? காயன் காயன், உன் சகோதரனுடைய ரத்தம் என்ன செய்கிறது? என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ரத்தம். நீ அடுத்த ஆளை பேசிடலாம், மாமியாரை பேசிடலாம், நாத்தனாரை பேசிடலாம், பாஸ்டரை பேசலாம், பிரதரை பேசலாம், அந்த சிஸ்டரை பேசலாம். ஆனால் அந்த பேச்செல்லாம் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார் ஐயா. கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே நான் மெசேஜில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பேசுகிற கான்வர்சேஷன் எல்லாம் ஃபோனில் ரெக்கார்ட் ஆகுது. தேவைப்படும் பொழுது அவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆமாம், நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். அதுக்கு நம்ம பணம் காட்டினா கோர்ட் மூலயமா, போலீஸ் ஸ்டேஷன் மூலயமா அவங்க கொடுக்குறாங்க. எல்லா கான்வர்சேஷனும் ரெக்கார்ட் ஆகுது. நீங்க நினைக்கிறத கூட கர்த்தர் நோட் பண்ணி வைக்கிறார் ஐயா. உன் நினைவுகளை நான் தூரத்திலிருந்து அறிஞ்சிருக்கிறேன்னு பைபிள் சொல்லுது. இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் நினைக்கிறேன். ஏஐ, ரோபாட்டிக் இன்ஜினியரிங் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. நீ நினைக்கிறதெல்லாம் ஒரு மிஷின் சொல்லுது, ஒரு சிஸ்டம் சொல்லுதுன்னா, உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவனுக்கு அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாம் எப்படி இருக்கிறது? வெளியரங்கமாக இருக்கிறது. தேவஜனமே, இப்போ காயின் பதில் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? நான் அறியே. கர்த்தர் சொல்றாரு, அவர் ரத்தம் என்னன்னு கூப்பிடுகிறது. அப்போ கர்த்தர் உனக்கு ரிவார்ட் கொடுக்கிறாரு. வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து, இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ பூமியில் எப்படி இருப்பாய்? சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது, அது தன் பலனை நீ உனக்கு கொடாது. நீ கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணி, வேதத்தை அசட்டை பண்ணி, ஊழியத்தை அசட்டை பண்ணி, லெத்தார்ஜி, திங்கிங் லீஸ்ட், அதெல்லாம் ஒரு பெரிய சாபங்க. Give importance to the presence of God. Our God is Almighty God. தேவனுடைய சமூகத்தை முக்கியத்துவம் கொடுங்க. ஆனால் இவன் என்ன செய்யல, முக்கியத்துவம் கொடுக்காம இப்போ கர்த்தர் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு. நீ நிலத்தை பயிரிடும் போது, அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. இனி உனக்கு என்ன செய்யாது? பலனை கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றான். அவ்வளவுதான். திரளாய் விதைப்பாய், கொஞ்சமா அறுப்பாய்.
பயங்கரமா ஞானமா, ஐயோ பயங்கர பயங்கர கன்சல்டன்ட். ஆமா, பெரிய டிபார்ட்மெண்ட். எப்படி இதெல்லாம் நிர்வாகத்தை நடத்துகிறது எல்லாம் நடக்கும். ஏன் நான் தப்பா சொல்ல, என்னை புரிஞ்சுக்கிறா சொல்றேங்க. எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்து அல்லாதவங்களாம் கம்பெனி நடத்துகிறாங்க. காலையில் 4:30 மணிக்கு யாகம் வைக்கிறாங்க. எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு யாகம். கரெக்டாக அமாவாசை பௌர்ணமிக்கு என்ன சினிமா செய்கிறாங்க. கரெக்டாக அன்னைக்கு ஃபோன் பண்ணி, டே எங்கடா அங்கே முதலாளி? சார் மொட்டடிக்க போயிருக்காரு. கேட்டேன், டேய் உன் தலையில் முடியே வளராதரா? நான் சிரிக்கிறான். என்ன பண்ணுறது? இப்போ 10 லட்ச ரூபா வச்சுருந்தேன், போய் ஓட்டு வந்துட்டேன். ஒன்றும் சந்தோஷம் சொல்கிறான். ஒரு லாபம் கிடச்சிது, கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த முறை அப்படியே பைசா கூட எடுக்கல, என் லாபத்தை அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா தான் இருப்பான். நம்ம தான் கஞ்சாமட்டியாலும் இருக்குமே. நம்ம தான் நம்பிக்கை இல்லையே, விசுவாசம் இல்லையே. நம்ம தான் நிறையா இருக்கணும், நிறையா இருக்கணும், நிறையா இருக்கணும், நிறையா இருக்கணும். கர்த்தர் இல்லாமல் நிறையா இருக்கணும். எப்படியா இருக்க முடியும்? கர்த்தரோடு விதைங்க, கண்ணீரோடு விதைங்க. கர்த்தர் உங்களை கம்பீரமாய் அறுக்க வைப்பாரு. ஹல்லேலூயா. A real follower of Christ will spend less for him and spend more for God's kingdom. உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுவர்களுக்கு தனக்குன்னு கம்மியாக செலவு பண்ணுவான். ஆனால் தேவ ராஜ்யத்திற்கு தன் என்ன செய்வான்? அதிகமாக விதைப்பான். இது நம்ம கணக்கு தலைகீழ தானே இருக்குது. இந்த மாதம் காசு செலவாயிடுச்சு, தசமாக அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அப்புறம் அடுத்த மாதம் வந்தோன்னா என்ன ஆகுது? சரி நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார், ஏன்னா அவர் தான் தெரியுமா, அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால தான் தரித்திரம் போக மாட்டேங்குது. அவ்வளோதான் வெறுமை ஆளுகை செய்யுது. விதைக்கிறோம், அறுக்க முடியல. காசுக்காக சொல்லலைங்க. ஜெபம் பண்ணுங்க, முட்டியை போட்டு ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. காலையில் ஏன் சொன்னது இந்த முக்கியமான அந்த ஃபஸ்ட்டு ½ அது நீ எப்படி ஆரம்பிக்கிறோ அதுதான் உன் லைஃப். உன் லைஃப் எப்படி அப்படிதான் உன் காலையில் ஆரம்பிப்பீங்க. இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நீ நிறைய விதைச்சிட்ட, நிறைய பிரயாசப்பட்ட, ஒன்றுமே நடக்கல. ராமுழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே நடக்கப்பட்ட. ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, டேய் நீ அலைந்து திரிவாய். என்ன செய்வ? அலைந்து திரிவாய். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, ஐயோ எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. கர்த்தர் கொடுத்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து. பாருங்க, கர்த்தர் கொடுத்த தேசத்திலிருந்து அண்ணன் செய்தான், அந்த ஸ்தானத்தை இழந்தான். அப்புறம் விலகி மறைந்து அவன் அலைந்து திரிகிறவனாக தண்டனையை தாங்க முடியாம போயிட்டான். இவன் காயின் எப்படி செத்தான்னு பைபிளை சொல்லல. ஆனா வேத பண்டிதர்களும் வேத புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் அவன் எப்படி செத்தான் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு தழுமுண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்காக 77 பழி சுமரும் என்றான். லாமேக் என்ன பண்ணிருக்கான்? காட்டுக்கு போயிருக்கிறான், வேட்டையாடுறதுக்கு போயிருக்கிறான். பைபிள் என்ன சொல்லுது? காயினை பார்த்து நீ என்ன செய்வாய்? அலைந்து திரிவாய். உனக்கு நிரந்தரமான இடம் இல்லை, நீ அலைந்து திரிவாய். இவன் அலைந்து திரிகிறான். லாமேக்கு வேட்டைக்கு போறான். வேட்டைக்கு போகும் பொழுது லாமேக்கு நினைக்கிறான், ஏதோ புதருக்குள்ள என்ன இருக்குது? ஒரு மிருகம் இருக்குதுன்னு. இவன் அந்த மிருகம் நினச்சி வில்ல விட்டானா என்ன இப்படின்னு. ஆக மொத்தத்துலையும் அங்கே ஒருத்தன் செத்துட்டான். யாருன்னு பார்த்தா அது யாரு? காயின்.
அப்படின்னு பைபிளில் இல்லை. ஆனால் வேத பண்டிதர்களும் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் இந்த கூற்றை அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். வேத ஆராய்ச்சியின்படி லாமேக்கு முன்னால் ஒரு சின்ன கூட்டம் தான் இருந்தது. யார் இது? ஆபேல் செத்து போயிட்டான். காயன் அலைந்து திரிகிறான், காட்டுக்குள்ளே வாசம் பண்ணிட்டு இருந்தான். அவனோட முடிவு பார்த்தீங்களா? பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால. அருமையான தேவட ஜனமே, கிருபையை சார்ந்து வாழுங்க. கர்த்தர் கிருபை மேல் கிருபை கொடுப்பார். பர்ஃபெக்ட், உத்தமனாயிருங்க. கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக உத்தத்திலே நிறுத்துவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நீ எந்த அளவில் அளக்குறீங்களோ அந்த அளவு தான் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிடவே மாட்டார். 1 கொரிந்தியர் 15:2 வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 15:2 வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், நான் பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் கை கொண்டிருந்தால், அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அதனாலே நீங்க என்ன செய்யப்படுவீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். இது ஒரு ரட்சிப்பு என்னன்னா, நீதியாய் நடப்பதற்கு, நேர்மையாய் நடப்பதற்கு, பரிசுத்தமாய் நடப்பதற்கு, கர்த்தரோடு நடப்பதற்கு கர்த்தர் பவுல் மூலமாய் ஒரு காரியத்தை சபைக்கு சொல்லுகிறாரு. கொரிந்து சபைக்கு, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், நீங்க பிரசங்கத்தின்படி என்ன செய்யணும்? கை கொள்ளணும். நம்ம தான் மறந்துடுறோமே. பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, எங்க இருந்து கிளம்பும் போதே மறந்துடுறோம். கேட்கும் போதே பாதி தான் கேட்குறோம், அடுத்த பாதி மண்டையில் உள்ளே ஏறல. எதையோ யோசிச்சு உட்காந்துருக்குறோம், எதையோ நினச்சி உட்காந்துருக்குறோம், எதையோ half hearted, partly presented. Your body is here, but your mind, your heart is not presented fully. எதையோ நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் பவுல் சொல்றார், நான் பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டிருப்பீர்கள் என்றால், அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அதனால தான் இப்ப நான் என்ன சொல்றேன், நான் பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் கை கொள்வீர்கள் என்றால், நீங்க எல்லா ஜாதிகளை காட்டிலும் கர்த்தர் உங்களை மேன்மையா வைப்பாரு. நான் பிரசங்கித்த பிரகாரம் நீங்க கை கொண்டிருக்கிறால், கர்த்தர் உங்களை மகா பரிசுத்தமாக வச்சிருப்பாரு. நான் பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்க அதை கேட்டு கை கொள்வீர்கள் என்றால், வருகையில நீங்க போவீங்க. ஆமே, அது கூட வர மாட்டேங்குது. எல்லாம் இங்கே தான் இருக்க போகிறீங்க போல. ஆனால் என்ன தேடுவீங்க, நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன். என் அம்மா எப்படா அந்த செப்டம்பர் 23 வரணும், யாரோ ஒரு அம்மா சொல்லி 23, 24 வந்துடுவார். வராதான் நான் காத்துனுக்கிறேன். வந்துட்டா எத்தனை பேர் வர போகிறீங்க? நல்ல வேற உண்மையாக சொல்லிட்டீங்கன்னா 4 பேர் தான். நம்ம என்ன நினச்சினுக்கிறோம், அப்படியே எக்கால சத்தம் காதில் கேட்க அப்படியே பறந்து நானும் போயிடுவான்னு. நான் சான்ஸே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை விடாதீங்க. கர்த்தரை வார்த்தையை பிடிச்சிங்க. கர்த்தரை விடாதீங்க. கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விசுவாசமாக இருங்க. தேவன் மேல் அன்பாக இருங்க. கர்த்தரிடத்துல நீங்க சார்ந்து கொள்ளுங்க. உண்மையாக கர்த்தரை ஆராதிங்க. உண்மையாக கர்த்தரை துதிங்க. எல்லா சூழ்நிலையும் நீங்க கர்த்தருக்காக வாழுங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 6:22 வாசிக்கும் பொழுது, நீ நடக்கும் பொழுது அது உனக்கு வழி காட்டும். அது என்ன செய்யுமா? When thou goest, it shall lead thee. இந்த தேவனுடைய வார்த்தை will lead you. அது உன்னை நடத்தும். ஆமென். கர்த்தருடைய வசனம் இல்லாம, without you walk, when your walk is without the word of God, if you are going to forget the word of God, that means you are walking in your own strength. உன் சுய பலத்தில் நடக்கிறாய். உன் சுய புத்தி மேலே சாயாதே. அது உனக்கு ஆபத்தை கொண்டு வரும். Trust God, depend on God, lean on God. Amen. Love the word of God. Love his name. அவருடைய நாமத்தை ருசிங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அது உங்களை என்ன செய்யும்? வழி காட்டும். நீ படுக்கும் பொழுது அது உன்னை காப்பாற்றும். இரண்டாவது காப்பாற்றும். அது உன்னை நடத்தும். வசனம் உன்னை நடத்தும். வசனம் உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும் போது, அது விழிக்கும் பொழுது அது உன்னோடு சம்பாஷிக்கும். அது உன்னோடு சம்பாஷிக்கும். When you are separate, I always prefer to be loneliness. நான் ரொம்ப தனிமையை விரும்புகிறவன்.
சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு விசுவாசி பையன் தற்கொலை பண்ணிட்டான். நான் தான் அவனை அந்த வேலைக்கு சேர்த்து விட்டேன். என்னை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது அந்த இடத்துக்கு போயிருந்தேன். 3வது மாடி. 3வது மாடியில் அவனோட இரும்பு கதவு தாப்போட்டிருந்தது. ஸோ போலீஸில் வந்திருந்தாங்க. அப்போ நான் வந்ததுக்கப்புறம் தான் ஓனர் சொல்லிட்டார், இல்லை பாஸ்ட் வரட்டும். ஸோ வந்ததுக்கப்புறம் கதவை உடைச்சிட்டு தான் உள்ளே போனோம். முதலாவது அந்த பாடியை இறக்கி கீழே வச்சு பாக்கெட்டில் ஒரு லெட்டர் இருந்தது. அந்த லெட்டர் எழுதும் போது நான் வாசிக்கிறேன். இந்த கம்பெனி முதலாளிக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை இங்கே சேர்த்த என்னுடைய பாஸ்டருக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் கடந்த 6 மாதமாக தனிமையை நான் தாங்க முடியல. தனிமை என்னை கொல்லுகிறது, தனிமை என்னை வாட்டுகிறது அப்படி நிறைய எழுதிட்டு, என்னோடய மரணத்துக்கு யாருமே காரணம் இல்லை. என் மரணத்துக்கு காரணம் என்னோட தனிமை. ஏன் வாழ்க்கையில் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு தெரியுமா? அந்த தனிமையில் அவன் இயேசுவோடு நடக்கலை. இயேசுவோடு நடந்தீங்கன்னா, யாராவது வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாராவது அந்த டைமில் ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இட்ஸ் அ டைம் டு வாக் வித் ஜீசஸ். தனிமை உங்களை மகிழ்ச்சியாக்கும். தனிமை உங்களுக்கு வெளிப்பாடை கொடுக்கும். தனிமை தேவ அன்பினால் இருதயம் நிரப்பப்படும். தனிமையில தான் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் சந்திப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சந்தித்த நபர்கள்லாம் பாருங்க, தனிமை தான். கூட்டமாக இருக்கும்போது அவர் தம்முடைய மகிமையை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் தனி மனிதனாக என்கவுண்டர் பண்ணும் பொழுது, தனி மனிதனை கர்த்தர் சந்திக்கும் பொழுது, தனிமையை தான் கர்த்தர் அவனை பேசுவார், இடைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையை நீங்கள் ஒரு நாளும் பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். தனிமை சொல்லுங்க, என்னது தனிமை? அது உன்னோட சம்பாஷிக்கும். 3 காரணம் செய்யும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்? வழிகாட்டும். இந்த பிரசங்கம், இந்த தேவனுடைய வார்த்தை உன்னை வழிகாட்டும். 2வது காப்பாற்றும். அவனை காப்பாற்றும். எந்த நோய் நொடி இல்லாம, எந்த நாசம் மோசம் இல்லாம, எந்த சண்டை சச்சரவு இல்லாம அது உன்னை காப்பாற்றும். 3வது அது சம்பாஷிக்கும். இட் வில் ஸ்பீக். நீ வீட்டுக்கு போறீங்க, அதனால தான் அவங்களுக்கு பிரயாசப்பட்டு யூடியூப்லலாம் மெசேஜ் உங்களை போடுறோம். அதை கேளுங்க. முடி வளர்ப்பது எப்படி, வெள்ளையாக இருப்பது எப்படி, காரக்குழம்பு செய்வது எப்படி, பிரியாணி செய்வது எப்படி, அதெல்லாம் கேட்டதெல்லாம் போதும். செஞ்சு தான் உடம்பெல்லாம் பெருத்தம் போகுது, வியாதிக்கு தான் போகுது. எல்லாம் சாதாரணமாக சாப்பிடுங்க. ஆமேன். சில நேரத்தில் செஞ்சு கொடுத்துட்றாங்க, அது பிஸ்கட்டாக கேக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஆமாம், கர்த்தர் எதனா பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தேன்ன்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதுவுமே பாருங்கள், எனக்கு கோல்டு வந்துடுச்சு. நான் யூடியூப்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு நானே வச்சுருக்கிறேன், எனக்கு நானே செய்ய முடியாது. கர்த்தர் தான் வேணும். யூடியூப்லாம் உதவி செய்யாதுங்க. கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வதிக்கும். கடைசியாக சொல்லி முடிக்கிட்டா, ஆபிரகாம் வாழ்க்கையில் கர்த்தரனோடு இடைப்பட, அவனுக்கு 99 வயசில் இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன்னை என்ன செய்வேன்? திரளாய் பெருக பண்ணுவேன். Our God is almighty God. He will multiply you. Extreme multiplication. சொல்லுங்க, எப்படிங்க? எக்ஸ்ட்ரீம் மல்டிப்ளிகேஷன். அது ரொம்ப ஆசை இல்லை? லட்சமாக வரணும், பணம் அப்படியே கோடியாக வரணும், அப்படியே செயின் போட்டு வரணும், அப்படி வரணும். யாரும் சர்ச்சுக்கு வர மாட்டீங்க. அந்த ஆஸ்தியை காட்டலாம் ஆண்டுகிட்ட ஒன்று கேட்போம், ஆண்டவரே அளவில்லாத கிருபை எனக்கு கொடுங்கப்பா, அளவில்லாத தேவ பிரச்சனத்தை நான் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பிரச்சனை போராட்டம் நிறைய இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்கள், பிரச்சனை போராட்டம் வெறுமை எல்லாம் இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நிரூபிங்க. அப்போ கர்த்தர் சொன்ன, நான் உன்னை என்ன செய்வேன்? மிகவும் திரளாய் பெருக செய்வேன். ஆமென்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. கர்த்தர் உன்னை மிகவும் திரளாய் பெருக செய்து, கர்த்தர் சொல்றார், நீ என்ன செய், நீ என்ன செய், எனக்கு உத்தமனா இரு. ஏதோ மறந்துடாத, நான் சொன்னதெல்லாம் என்ன செஞ்சிடாத, மறந்துடாத, கீழ்படி, அப்படியே நான் உனக்கு செய்வேன் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் காயின் என்ன செஞ்சிட்டான், காயின் என்ன செஞ்சிட்டான், ரத்தத்தை சிந்தட்டு மாட்டம் இல்லாமல் ஆண்டோட கேட்குறான், அண்ணா காவலாளியோ நான் என்ன? அப்போ தான் கர்த்தர் சொல்கிறார், ஏய் நீ அந்த ரங்கத்தில் செஞ்ச காரியத்தை நான் பார்த்துருக்குறேன்டா, நான் பார்த்து தானே இருக்கிறேன், நான் பார்த்து தான் இருக்கிறேன். நான் உனக்கு வெளியே ரங்கமாக இப்போ பாரு என்ன ஆச்சு ஒரு சகோதரன், ஐயோ பாவம் செஞ்சிட்டேனே ஆண்டு இந்த இதை என்ன தாங்க முடியலையே, சுற்றி அலைந்து சாபத்தில் இறங்கினா அந்த சந்ததி கொடுமையான சந்ததியாக மாறிடுச்சிங்க. கர்த்தருக்கு விரோதமான ஒரு சந்ததியாய் மாறிடுச்சு. கர்த்தர் நம்முடைய பின் சந்ததியை நீதியாய் நடந்தால் நம்முடைய சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதியாய் நடக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பவுல் சொன்ன மலையின் பிரசங்கத்தை பிரகாரமாய் கை கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ கர்த்தருடைய வசனத்தை கேட்டா அது உங்களை என்ன செய்யும், வழிகாட்டும், உங்களை காப்பாற்றும், உங்களை சம்பாஷிக்கும். கண்ணில் முடிச்சவங்க பண்ணும். ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. Your word is a living God word. Your word is a living word, Father. ஆண்டவரே, the word is a lamp, the word is a light. Every promises, இந்த வாக்குத்தத்தம் இந்த பூமியில் வாழ்வதற்காக அல்ல, நீ சுகமாக இருப்பதற்காக அல்ல, இந்த வாக்கு தத்தங்கள்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. கமான், எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள மகிமையை கர்த்தர் வைப்பார். ஆமேன், ஆமேன். மகிமைப்படுத்துங்க. நம்முடைய தேவன் மகிமைப்படுத்துகிற தேவன். உங்கள் குடும்பத்தில் ஜெபம் இருக்கா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கிறீங்களா? ஆமேன், ஆமேன். சில நேரத்தில் ஜெபம் சொன்னால் சில ஆளுங்களுக்கு கோபம் வந்துடுது, சில ஆளுங்களுக்கெல்லாம் அப்படியே எரிச்சலாக வருது. பைபிள் வாசித்தீங்கன்னா அவன் ரொம்ப கோபத்தோடு பார்க்குறான், அடுத்த முறை கிட்டே வர்றதாம ஓடி போயிடுறான். பாஸ்டர் போனால் ஜெபம் பண்ணான்னு கேட்குறாரு, ஐயோ பாஸ்டர் போனால் பைபிள் வாசியான்னு கேட்குறாரு. அதனால் கிட்டே வர்றதில் ஓடி போயிடுறது. அதனால தான் சபைக்கு வர்றது அப்படி இல்லைங்க. ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைக்கணும். வேத வசனம் தான் உனக்கு வெளிச்சம், வேத வசனம் தான் உன் பாதைக்கு தீபம். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அதை பற்றி கொள்ளுங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் வாழ்வதற்காக இந்த பைபிள் அல்ல, இந்த பைபிள் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, விசுவாசத்தை பெருக்குவதற்கு, இந்த வேத வசனம் தேவ அன்பை பெருக்குவதற்கு, இந்த வேத வசனம் எல்லாம் நம்மளை பர்ஃபெக்டாக மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டுகிட்ட கேளுங்க. ஆண்டவரே தகப்பனே, உலகத்தில் வாழ்வதற்கு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நானும் ஒருவனாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, இந்த உலக மனுஷனை போல வாழாதபடிக்கு ஆண்டவரே, வருகிற கோபாக்கினைக்கு ஆண்டவர் வருகிற இந்த கார் இருளுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கண்கள் சமபூமிக்கு போக வேண்டாம், என் கண்கள் நீர்வளமான பச்சையான புல்லிடங்களுக்கு போக வேண்டாம், என் கண்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக இருப்பதாக. ஹல்லேலூயா. தூதர்கள் கேட்கிறாங்க, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி உங்க கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல மீண்டும் இயேசு வருவார். ஹல்லேலூயா. உங்க கண்கள் வானத்தை நோக்கி கொண்டிருப்பதாக, உங்க கண்கள் வானத்தை நோக்கி கூப்பிடுவதாக. ஆண்டவரே எப்பொழுது வருவீர் ஐயா, எப்பொழுது வருவீர் ஐயா? ஆண்டவரே நீர் எப்பொழுது வருவீர்? மாரணநாதா, இயேசுவே சீக்கிரமாய் வருவீராக. ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போடு காத்திருங்க, எதிர்பார்ப்போடு காத்திருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இயேசுவே நீர் என்னை எடுத்துக்கொள்ளும் ஐயா, என்னை எடுத்துக்கொள்ளும். எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தரை மகிமைப்படுத்தினால் அவருடைய மகிமை உங்களுக்குள்ள பெருக பெருக உங்க தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு கல்லையும் மண்ணையும் சார்ந்திருக்கிறவனுக்கு இந்த மண்ணு செய்யுமானால் நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார், கட்டாயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
விசுவாசிங்க, விசுவாசிங்க. மருத்துவம் செய்ய முடியாது, வசனம் செய்யும். மருத்துவம் செய்ய முடியாது, உங்களுடைய வேத வசனம் செய்யும். எலும்புகளுக்குள்ள கர்த்தர் வல்லமை வைத்திருக்கிறார். வேத வசனம் உங்களை நரம்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வைத்திருக்கிறார். எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தகப்பனே, உலகத்தான் போற பாதையில நாம் போய் அந்த சர்ப்பத்தின் வாயில விழுங்காதபடிக்கு என்னை நீர் வேறு பிரித்து கொள்வீராக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை வேறு பிரித்து கொள்ளும். ஆண்டவரே, இல்லை நேசிக்குதான பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி. உங்களுடைய கிருபைக்காக நன்றி. உங்களுடைய பிரச்சனத்துக்காக நன்றி. உங்களுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினாலே உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய வசனம் எங்களுக்கு காப்பாற்றும். உங்களுடைய வசனம் எங்களை வழி நடத்தும். உங்களுடைய வசனம் எங்களோடு சம்பாஷிக்கும். இந்த வார்த்தை நீர் ஞாபகப்படுத்துகிறீர் ஐயா. ஆபிரகாமுக்கு செய்ததும் காயனுக்கு செய்ததும் நினைச்சு பார்க்க கிருபை தாரும். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கண்மணி போல காத்தரலும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை, இந்த சர்வ வல்லமுள்ள மகிமை ஒவ்வொரு மேலும் உண்டாயிருப்பதாக பரிசுத்தப்படுத்தும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். எக்கால சத்தம் கேட்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.